அனைவருக்கும் வணக்கம். இந்த வினாவை நல்லா கவனிச்சு பாருங்க. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு. ஒவ்வொரு வருஷமும் தை மாசம் 2வது நாள் நம்ம திருவள்ளுவர் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தமிழக அரசனுடைய ஆவணங்கள்ல தேதியெல்லாம் குறிப்பிட போது கூட திருவள்ளுவர் ஆண்டும் சேர்த்தே குறிப்பிடுறாங்க. சரி, திருவள்ளுவர் எப்ப பிறந்தாரு, எந்த காலத்துல வாழ்ந்தாரு அப்படிங்கிற தரவுகளே நம்ம கிட்ட இல்ல. ஆனா எப்படி திருவள்ளுவர் தினமும் திருவள்ளுவர் ஆண்டு நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிற விவரங்கள் தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். வழக்கமா சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். தமிழ் ஆண்டுகளை கணக்கிடுறதுக்கு சுழற்சி முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு சுற்றுக்கு 60 ஆண்டுகள், பிரபவ முதல்ல அட்சய வரைக்கும் 60 ஆண்டுகள் சொல்றாங்க. இந்த 60 ஆண்டுகளுக்கு மேல 61வது வருஷத்தை நம்ம குறிக்கணும் அப்படின்னா அதற்கு எந்த பெயருமே கிடையாது. மறுபடியும் நம்ம பிரபவ ஆண்டில இருந்து தான் தொடங்கணும். இந்த முறையை பின்பற்றினா வரலாற்றை நம்ம பதிவு செய்யறப்ப 60க்கு மேல 61வது வருஷத்தை குறிப்பிடணும் அப்படின்னா ஒரு தொடர ஆண்டை கணக்கிட முடியாது. இந்த 60 ஆண்டுகளை பின்பற்றினா வரலாற்றை பதிவு செய்யறதுல குழப்பம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே சமஸ்கிருதத்துல தான் வழங்கப்படுது. இது தமிழ் கிடையாது. எனவே தமிழருக்குன்னு சிறப்பான ஒரு நாள்காட்டிய நம்ம முன்மொழிய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு தமிழ் அறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கணும்னு பிரத்யேகமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்ட தமிழ் அறிஞர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா 1921வது வருஷம் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில தமிழ்கடல் மறைமலை அடிகளார் தலைமையில ஒரு மாநாட்டுல கூடி ஆராய்ந்தாங்க. இந்த மாநாட்டுல திருவள்ளுவர் பெயர்ல தொடர் ஆண்டு தொடங்கி அதையே நம்ம தமிழ் ஆண்டா பின்பற்றலாம் அப்படின்னும், திருவள்ளுவர் காலம் கிமு 31, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 31 வருஷத்துக்கு முன்னாடிதான் தமிழ் புத்தாண்டு இப்பதான் தொடங்கி இருக்கு, அத தை முதல் நாள் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கறத தான் இந்த தமிழ் அறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்க. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31ஆம் நூற்றாண்டு. இந்த காணொலி பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.